அஸ்ஸலாமு அலைக்கும். என் தமிழ் உறவுகளே, சலீம் கிங்கு எலக்ட்ரானிக் டிஜே, சலீம் கிங்கு எலக்ட்ரானிக் டிஜே. இது ஒரு ஆட்டோவுக்கு இந்த செட்டு வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஆட்டோவில் உள்ள பேட்ரி 12 வோல்ட்டு. இப்போ அவர் 12 இன்ச்சில் சப்பு ஊப்பர் வேணுன்றார். 12 இன்ச்சு சப்பு ஊப்பர்னு சொன்னால் அந்த ஸ்பீக்கருக்கு என்ன மதர் போர்டு போட்டாத்தான் நல்லா இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால் இந்த செட்டில் பாருங்கள், கம்ப்ளீட்டாக எவ்வளோ ஜாமை வச்சு ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன். இது கன்வெர்ட்டருண்டா பேட்ரி வோல்ட்டு 12 வோல்ட்டை உள்ளே கொடுத்தா 24 அந்த கன்வெர்ட்டரு வேலை செய்யும். அப்போ 24ண்டா சப்புக்கு மதர் போர்டு இது தான் ஒரிஜினல் போடணும். இது சப்பு ஊப்பர் 12 இன்ச்சு சப்பு ஊப்பர், டபுள் மேக்னெட்டுக்கு சரியான மதர் போர்டு, சரியான மதர் போர்டு. இது வேறு எதுவும் போட்டால் மேட்சிங் ஆகாது, நல்லா இருக்காது. அதேமாரியே வாய்ஸு 8 இன்ச்சு வாய்ஸுக்கு ஆம்பு தனியாக போட்டு பேஸு ட்ரபிள் போர்டு தனியாக வச்சு இந்த பாருங்கள் உள்ளே வச்சு ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன். அதேமாரியே இந்த கேப்னட்டில் இவ்வளோ ஜாமானை நான் உள்ளே வச்சு ஃபினிஷிங் பண்ணுறதுன்னு சொன்னால் ரொம்ப சிரமம்ண்டா நம்ம அந்த வேலை பார்த்து தானே ஆகணும். ஃபினிஷிங் பாருங்கள், நல்ல முறையில் பண்ணியிருக்கேன், செம்மையாக இருக்குது. இதை நாளைக்கு வீடியோவில் போடுவேன். இதோட தெளிவு ரிசல்ட்டை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க, ரொம்ப தெளிவாக இருக்கும். ஆட்டோ 1/2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போச்சாக்கும் பேஸ் அடிக்கும். இது டாட்டா ஏசி வண்டிக்கு வேணும்னாலும் இதே மெத்தடில் டாட்டா ஏசி வண்டியும் பேட்ரி 12 வோல்ட்டு இப்படி கன்வெர்ட்டரு போட்டு 24 வோல்ட்டு ஆக்கி சப்பு ஊப்பருக்கு மதர் போர்டு ஒரிஜினல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இது சப்பு ஊப்பர் மதர் போர்டு. இது பூராமே வாய்ஸு. இது பேஸ் ட்ரபிள் போர்டு. இந்த பாருங்கள் உள்ளே எவ்வளோ ஃபினிஷிங்கை உள்ளே இறக்கின்னு பாட்டிருக்குன்னு பாருங்கள். இது சப்பு ஊப்பர் ஆடியோ இன்புட்டு போர்டு. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ 12 வோல்ட்டு ஆட்டோ இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் 12 வோல்ட்டில் மதர் போர்டு வச்சு சப்பு ஊப்பர் போட்டால் அது சுத்தப்படாது. நீங்கள் எத்தனை ஸ்பீக்கர் போட்டாலும் சரி, 6 இன்ச்சு போட்டாலும் சரி, 8 இன்ச்சு போட்டாலும் சரி, 10 இன்ச்சு போட்டாலும் சரி, 12 இன்ச்சு போட்டாலும் சரி, அந்த ஒரிஜினலும் வராது. இதேமாரியாக கன்வெர்ட்டர் வைக்கணும். 12 ஆக்கி 24 ஆக்கி அப்போ ஒரிஜினல் ரிசல்ட்டு நீங்கள் கேட்கலாம். இது பூராமே 24 வோல்ட்டு. அப்போ பஸ்ஸுகளுக்கு செஞ்சாலும் இப்படி தான் செஞ்சு தருவோம். டாட்டா ஏசி வண்டிகளுக்கு வேணுன்னாலும் இப்படி தான் செஞ்சு தருவோம். ஆட்டோ, சேர் ஆட்டோ எல்லாத்துக்கும், லாரி கூட வேணும்னாலும் இப்படி பண்ணி தருவோம். ஆனால் ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். நாளைக்கு வீடியோவில் போடுவேன், ஆடியோவை கேட்டு பாருங்கள். இதேமாரியா உங்களுக்கு வேணும்னு சொன்னால், இது சென்னையிலேருந்து ஒரு ஆட்டோவுக்கு ஆர்டர் கேட்டிருந்தாங்க, செஞ்சு முடித்தாச்சு. நாளைக்கு ரிசல்ட்டு 2 நாளைக்கு நல்லா ரிசல்ட்டு நல்லா கேட்டுட்டு கொரியரில் அனுப்பிச்சி விட்ருவேன். செட்டு தரமாக இருக்குது. பேஸு ட்ரபிள் பிரித்து எடுக்குது. 8 இன்ச்சில் வாய்ஸில் போட்டிங்களாக்கு செம்மையாக இருக்கும். 6 இன்ச்சில் போடக்கூடாது, 8 இன்ச்சில் போடலாம். 8 இன்ச்சு ரவுண்டு ஸ்பீக்கர் போடலாம், 8 இன்ச்சு ஓவல் சைஸ் ஸ்பீக்கர்லேயும் போடலாம். 12 வரையும் போடலாம், 12 வரையும் சேனலில் போடலாம். வாய்ஸ் சப்பு ஊப்பர் 12 இன்ச்சு கரெக்டாக போடுறோம்னு சொன்னால் இந்த போர்டு தான் போடணும். வேறு போர்டு போட்டோம்னு சொன்னால் ஒரிஜினல் கிடைக்காது, ரிசல்ட்டு வராது. பார்த்துக்கோங்க எப்படி ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன். இதேமாரி உங்களுக்கு செட்டு வேணும்டா, சலீம் கிங்கு எலக்ட்ரானிக் டிஜே இதேமாரி செட்டு வேணும்னு சொன்னால் சொல்லுங்கள். சலீம் கிங்கு எலக்ட்ரானிக் டிஜே. நம்ம கடை இருக்கிறது சிங்கம்டாரி, சிவகங்கை மாவட்டம், மதுரை ரோடு. இது ஆட்டோவுக்கு செம்மையாக இருக்கும், தரமாக இருக்கும். பார்த்துக்கோங்க எப்படி ஃபினிஷிங் பண்ணி உள்ளே எல்லாம் நிப்பாட்டியிருக்குன்னு பாருங்கள். இதேமாரியா செட்டு உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நான் நல்ல முறையில் பண்ணி தருகிறேன்.
நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.